உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மிகுந்த உற்சாகத்துடன் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அசராமல் விளையாடி 20 காளைகளை அடக்கிய அபிசித்தர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். மதுரையின் பெருமைமிகு அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு மிகவும் முக்கியமானது. இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்கு வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் வருவது வழக்கம். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இரவு முதலே நீண்ட வரிசையில் ஜல்லிக்கட்டு காளைகள் காத்திருந்தன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அவருடன் அமைச்சர்களும் பங்கேற்றனர். மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது மகன் இன்ப நிதியுடன் அமர்ந்தபடி ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டு ரசித்தார். இந்த ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கப்பட்ட ஒவ்வொரு காளையும் திமிரிக் கொண்டு பாய்ந்து வந்தன. ஒற்றைக்கு ஒற்றையாக வர முடியுமா என சவால் விடும் வகையில் சில காளைகள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றனர். ஜிஎம் காமேஸ் மாடு, மதுரை மாவட்டம் ஜிஎம் காமேஸ் மாடு. யாரா ஒரு ஆள் போய் தொடு வைப்போம், தொட்டு பாரு பாப்போம். தொட்டே பார்க்கல தம்பி. காலை வெற்றி பெற்றது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 900 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 350 வீரர்கள் பரிசோதனை முடிந்து அனுமதிக்கப்பட்டனர். 54 வீரர்கள் வயது மூப்பு, போலி ஆவணங்கள் உள்ளிட்ட காரணங்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். 930க்கும் அதிகமான காளைகள் வாடிவாசல் வழியே அவிழ்க்கப்பட்டன. களமிறங்கிய வீரர்கள் காளைகளின் வேகத்திற்கு ஈடாக தீரம் காட்டினர். நடிகர் சூரியின் காளை ஜல்லிக்கட்டில் களமிறங்கி வெற்றி பெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பெயரில் அவிழ்க்கப்பட்ட 2 காளைகளும் வெற்றி பெற்றன. மொத்தம் 8 சுற்றுகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதிச் சுற்றான 9வது சுற்றில் விளையாட அனுமதிக்கப்பட்டனர். இறுதிச் சுற்றில் பூவந்தி கிராமத்தைச் சேர்ந்த அபிசித்தர் 20 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார். அவருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2025 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முதல் பரிசு பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முழுக்க காரணமா இருந்த என் உடம்பரா சகோதரர்கள், என் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா SMK அவினாஷ் நண்பர்கள், அப்புறம் நம்ம நத்தம் பாரதி பிரதர்ஸ், SK சைசனம் பயலுக, GM உதய காமேஷ் பயலுக எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப இதா இருந்தாங்க. அப்புறம் மட்டும் நம்ம நண்பே விளாங்குடி நவீன அவனுக்காண்டிதான் இன்னைக்கு முதல் பரிசு எடுத்தது காரணமே அவன் தான். ஆனா கவர்மெண்ட் பார்த்து என்ன பண்ணாலும் சரி தானே, அது நல்லா அவங்க குடும்பத்துக்கு காலம்பூரா உதவுற மாதிரி ஒரு இதா கொடுத்தா நல்லதுனே. பொதுமையைச் சேர்ந்த ஸ்ரீதர் 14 காளைகளை பிடித்து 2வது இடம் பிடித்தார். 10 காளைகளை பிடித்த மடப்புரம் விக்னேஷ் 3வது இடத்தை கைப்பற்றினார். எனக்காண்டி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த ஊர்ல எடுக்கணும் இது போராடிக்கு நான் போராடினேன் நினைச்சிருக்கு. சின்ன பிள்ளைங்க கூட தானே எல்லாரும் ஒன்னா தானே தெரியும். சின்ன பிள்ளைங்க இருந்து நானும் அவனும் எல்லாரும் ஊர்ல எல்லாரும் மாடு இருக்காங்க. நான் 7-8 மாடு பிடிச்சிட்டானே ஃபர்ஸ்ட் பேஜ்ல, இறங்கின பேஜ்ல. அடுத்து என்ன ஏத்துறான்டான். நம்ம நன்மை தானே ஏத்துட்டோம். சிறந்த காளையாக தேர்வான பாகுபலி காளையின் உரிமையாளருக்கு முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. மண்ணு குத்துறது நார்மலா கொடுக்கிற சாப்பாடு கொடுத்தாலே சத்தான சாப்பாடுக்கு இது பண்ண முடியாது. கண்டிப்பா எதிர்பார்த்துதான் இங்க கொண்டு வரோம். ஆனா மொத்தம் ஒரு 2000 பசங்க இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 18 வருஷமா இருக்கும் ஃபீல்டுல. இப்ப ஃபர்ஸ்ட் முறையா ஜெயிச்சிருக்கு அப்படிங்குள்ள எங்க டீம் பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டில் 17 மாடுபிடி வீரர்கள் உட்பட 50 நபர்கள் காயமடைந்தனர். அலங்காநல்லூரில் அவிழ்க்கப்பட்ட அனைத்து காளைகளுக்கும் தங்க காசு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் சைக்கிள், மெத்தை, பீரோ, கட்டில் என பலவித பரிசுகளும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளுக்கும் வழங்கப்பட்டன.
புதிய தலைமுறைக்காக மதுரை மண்டல செய்தியாளர்கள்.